ஹே கைஸ், நான் உங்கள் ஒண்டர் ரைடர். இன்றைக்கி நம்ம என்னன்னா டாமினார் 250யோட ஆக்ஸலரேஷன் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதாவது 0 to 100 எவ்வளோ செகண்ட்ஸில் போகுதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு எம்டி ரோடுங்க. ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ எல்லோரும் ரைட் பண்ணும்போது சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அடடா ரகுபரா கிடைக்காது போகலாம். அவங்க ஏதோ மியூசிக்கலி என்ன இது ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி, அந்த கார்கிட்ட போயிட்டு ஒரு டேர்ன் போட்டு அங்கே நம்ம ஆக்ஸலரேஷன் டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? போட டர்னு யா போய் ஒரு பொசிஷனில் நின்னாச்சு. அண்ட் யா ஸ்டார்ட். செகண்டு அண்ட் தேர்ட் கியர் போட்டாச்சு. அண்ட் ஃபோர்த். ஸோ இப்போயே 100 ரீச் ஆகிட்டோம். நம்ம 4th கியர்லேயே 100 ரீச் ஆகிட்டுங்க. நம்ம 5th கியரும் போட்டேன், பட் அது போயிடுச்சு. 120 மேலே போயிடுச்சு. ஸோ யா கிட்டத்தட்ட ஒரு 4th கியர்லேயே 100 ரீச் ஆகுது நம்ம டாமினார் 250. அண்ட் செகண்டாக இன்னொரு குட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதில் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கியர்லேருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அண்ட் யா நல்ல தேர்டு போட்டேன். அண்டு இப்போயே ஸ்பீடு பார்த்தீங்கன்னா யா கரெக்டுங்க. கரெக்டாக தேர்ட் கியர் எண்டிங்கில் இல்லை 4th கியர் வரும்போது 100 போயிடுது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பவர் பெட்ரோல் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பவர் அதிகமாக கிடைக்கும். இப்போ ஷெல்லோட பவர் பெட்ரோல் எடுத்துட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப பவர் அதிகமாக கிடைக்கும். சாரி, மைலேஜுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். உண்மையாக நல்ல மைலேஜ் கிடைக்கும். சரி, இங்கே ஒரு குட்டி டர்னிங்கை போட்டு ஒரு சின்ன பிரேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு 90 போயிட்டு இந்த டாமினாரோட 250 பிரேக்கிங் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்பீடு பிரேக்கரில் எல்லோரும் கொஞ்சம் மெதுவாக போங்க. சரிங்களா? யா 90 கிட்ட போயிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். யா 90 தாண்டியாச்சு. போர்டு பிரேக், ஏர் லெவல் பிரேக்கிங், சூப்பர் ஏபிஎஸ் சொல்லிட்டான்.